தேவாலயம் உன் இதயம் ஆகாதவை மனதிலுண்டா? மாதிவ்யபரன் திரு சந்நிதியில் அவை யாவையும் அறிக்கை செய்வார். மாதிவ்யபரன் திரு சந்நிதியில் அவை யாவையும் அறிக்கை செய்வார். தேவாலயம் உன் இதயம் ஆகாதவை மனதிலுண்டா? அறிந்தும் செய்த பாவக்களங்கம் கடல் ஆழங்கள் போலே மறையும். அறிந்தும் செய்த பாவக்களங்கம் கடல் ஆழங்கள் போலே மறையும். உணர்ந்து நீ வெறுப்பாயுலகம் இது பாழாகும் மாயாபுரி. உணர்ந்து நீ வெறுப்பாயுலகம் இது பாழாகும் மாயாபுரி. தேவாலயம் உன் இதயம் ஆகாதவை மனதிலுண்டா? மாதிவ்யபரன் திரு சந்நிதியில் அவை யாவையும் அறிக்கை செய்வார். மாதிவ்யபரன் திரு சந்நிதியில் அவை யாவையும் அறிக்கை செய்வார். வருந்தி சுமக்கும் உந்தன் பாரம் இளை பாறுதல் கண்டாலே போதும். வருந்தி சுமக்கும் உந்தன் பாரம் இளை பாறுதல் கண்டாலே போதும். விலையின்றி அடைவாயோ மீட்பை உன்னை அழைத்தவர் இன்னார் என்றறிவாய். விலையின்றி அடைவாயோ மீட்பை உன்னை அழைத்தவர் ஏசென்று அறிவார். தேவாலயம் உன் இதயம் ஆகாதவை மனதிலுண்டா? மாதிவ்யபரன் திரு சந்நிதியில் அவை யாவையும் அறிக்கை செய்வார். தேவாலயம் உன் இதயம் ஆகாதவை மனதிலுண்டா? எங்கள் அன்பின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோதிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே சமூகத்தினை பார்க்கிறேன். நான் கொடுக்க போகிற செய்திக்காக மீ நோக்கி பார்க்கிறேன் சுவாமி. என்னை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். துதிக மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோசனம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு அடி எடுத்து வை, ஸ்டெப் அஹெட். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 107 சங்கீதம் 41 வசனம்.
எளியவனையோ சிறுமியின்றி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். நாம் வாழ்கின்ற இந்த உலகமானது, இந்த வாழ்க்கையானது ஒரு ஓட்டப்பந்தயம் போல தான். நமக்கு அந்த பந்தயத்திலே முந்தி ஓடுகளை பார்த்தால் நாம் பின்னாடி வரும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். அவள் ரொம்ப முன்னாடி போய் கொண்டு இருக்கிறார்களே, அவள் நாம் ஜெயிக்க முடியுமா? கொஞ்சம் தூரம் போன பிறகு கூட அப்படியே தளர்ந்து போய் இனி போதும், இதற்கு மேல் இவ்வளோ வித்தியாசம் இருக்கிறதே, நம்மால் போக முடியாதுன்னு சொல்லி நாம் நம்மை பற்றி இப்படி ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மையில் பல நேரங்களிலே ஆகிவிடுகிறோம். அவர்கள் நமக்கு எப்படி முன்னாடி போனாலும் கூட அவர்களையும் நாம் தாண்டி போக முடியும். ஏனென்றால் பயிற்சி எடுக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரியாக பயிற்சி எடுக்கிறார்கள் பந்தயத்துக்கு ஓடுகிறவர்கள். ஏன் நமக்கும் ஓட முடியாது? இலக்கை இப்போ நிச்சயமாக அடைய முடியும் என்று சொல்லி மனதில் ஒரு உறுதி வந்துவிட்டால் நிச்சயமாக அவர்களையும் தாண்டி நாம் போய் எதிர்பார்க்காத மற்றவரெல்லாம் அவன் யார் முதலில் ஓடுகிறார்களோ அவர்கள் தான் முதலில் சேரவர்கள் என்று கூட நினைப்பார்கள். ஆனால் நாம் அந்த நேரத்திலே நமக்கு ஒரு உந்துதல் வந்துன்னு சொன்னால் நிச்சயமாக அவளை நாம் தாண்டி போய் ஜெயித்து விடலாம் என்பதற்கு இந்த மனசந்தேகம் கிடையாது. ஆனால் அதற்கு ஒரு மன உறுதி தேவை. தளர்ந்து போகாதபடி கடைசி நிமிஷத்தில் கூட ஒரு அடி வித்தியாசம் இருந்தது கூட நாம் போய் சிறிய வித்தியாசத்தில் கூட நாம் அவர்களை மேற்கொள்ள முடியும். நாளை நாம் பார்க்க போகிற காரியம் யாருன்னு சொன்னால், யாரை பற்றி, 2 பேரை பற்றி இந்த நாளில் பார்க்க போகிறோம். பாரேஸ், சேரா என்று சொல்லக்கூடிய 2 பேரை பற்றி வேதாந்தத்தில் வருகிறது. பலர் இதை கேள்விப்பட்டிருக்கலாம், சில கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். அவனுடைய ஜென்ம வரலாறு மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஜென்ம வரலாறுலே முதல்ல பேர் ஆபிரகாம் வருது. ஆபிரகாம் சந்ததியிலே எப்படி வரும்போது யாக்கோபுக்கு பிறந்த மகனான யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்தவள் தான் இந்த பாரேசும் சேரா எப்படி இருக்கிறது இந்த சேராவும். எப்படி இவர்கள் என்னுடைய ஹிஸ்டரியை பார்த்தோம் என்று சொன்னால், யூதா தனக்கு மனைவி உண்டு. இப்போ இவருக்கு 3 குமாரர்கள். இவர்களுக்கு ஏர், ஓனான், சேலான்னு சொல்லி 3 குமாரர்கள் இவருக்கு உண்டு யூதாவுக்கு. இந்த 3 பேரில் முதல்ல மூத்தவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறா. அந்த யாரை தாமார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறார். அவனும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கத்தின் பார்வைக்கு அவன் பாவமான காரியம் செய்தால் ஆண்டவர் அடித்து விட்டார். அவன் இறந்து போனான். அந்த அவருடைய பாரம்பரியத்தின்படி எப்படின்னு சொன்னால், ஒரு சகோதரன் மூத்த சகோதரன் இறந்து விட்டால் அடுத்தது அதே பெண்ணை, அந்த சகோதரனுடைய பெண்ணை அடுத்த சகோதரன் இருந்தால் அவன் திருமணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்கே அந்த குடும்பத்தில் ஒரு சந்தானத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவன் அவளை திருமணம் செய்ய வேண்டும். அடுத்து அந்த 2வது மகனும் இவளுக்கு கொடுத்த பிறகு அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு தகாத காரியத்தை செய்ததாக ஆண்டவர் அவனை அடித்து போட்டார். அப்பொழுது யூதா சொன்னார் மருமகளிடம், நீ கொஞ்ச நாட்கள் வீட்டிலே போய் கைம்பெண்ணாக இரு, நான் சேலா வளர்ந்த பிறகு 3வது மகன் வளர்ந்த பிறகு நான் உன்னை அழைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டுகள் கடந்தது. சேலம் பெரிய பையனானான். ஆனாலும் அவர் யூதா தன்னுடைய மருமகளாய் தாமரை அழைக்கவில்லை, அழைத்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்கவில்லை. இவள் பார்த்தால் ஏதாவது ஒரு இதில் ஒரு சூழ்ச்சி செய்து ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி இவள் ஸ்மார்ட்டாக ஒரு காரியம் செய்கிறார். தன்னுடைய மாமனார் வருகின்ற எந்த வழியாக வருவார் என்று ஒரு மயக்கத்திற்கு வருவார்னு சொல்ல அவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு அவர் அந்த பாதையில் வரக்கூடிய அந்த பாதையில் இவள் என்ன செய்ய, கைம்பெண்ணுடைய ஆடையை எடுத்து விட்டு ஒரு தாசியை போல ட்ரெஸ் பண்ணி அங்கே முகத்தை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். அவர் பார்த்தார். அவருக்கு இவள் தாமரை என்று தெரியவில்லை. அவர் வேசிதான் என்று சொல்லி அவளை தவறாக சயனிக்கிறார். அப்படி தான் இவள் ப்ரெக்னென்ட் ஆகிறாள். ப்ரெக்னென்ட் ஆகின பிறகு அது என்னென்னா 2 குழந்தைகள், ட்வின்ஸ். ஒரு குழந்தை கிடையாது, 2 குழந்தைகள். இவள் பிரசவ வேதனை வருகிறது. வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், முதலிலே அந்த காலத்திலே ஸ்கேன் கிடையாது, டாக்டர் செக் பண்ணியிருக்க மாட்டார்கள், மருத்துவ வச்சு தான் இந்த டெலிவரியெல்லாம் பார்க்கின்றது. இப்போ இவளுக்கு பிரசவ வலி வந்த உடனே முதல்ல ஒரு கை நீளுகிறது. உடனே மருத்துவ வச்சு என்ன செய்கிறாள், அதில் ஒரு சிவப்பு துணியை அவள் கட்டுகிறாள். ஏனென்றால் முதல் குழந்தைக்கும் 2 குழந்தையும் பிறந்து விட்டால் எது முதல்ல பிறந்ததுன்னு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த 2 குழந்தையிலே பார்த்தோம்னு சொன்னால் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்வார்கள். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்றால் 2மே பெண் பிள்ளைன்னா 2மே பெண் பிள்ளைகளாக இருக்கும். 2 பாய்ஸ்னு 2 குழந்தைகள் இருந்தால் 2மே பாய்ஸாக இருக்கும். ஆனால் அன்ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லும்போது அதிலே ஒரு ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம், 2 பெண்ணாக இருக்கலாம், 2 ஆணாக இருக்கலாம், எப்படியாவது காம்பினேஷன் இருக்கலாம். முதலில் பிறந்த 2 ஒரே மாதிரி பிறக்கும்போது அப்படியே அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் எல்லாமே ஒரே போல் இருக்கும். டிஃப்ரென்ஸாக வளர்ந்தால் கூட பெற்றோருக்கு தான் தெரியும் இந்த வித்தியாசம். மற்றவர்களுக்கு வெளியில் போனால் இப்போ தானே அவன் போயிட்டு வந்தான், அவனை திரும்ப அந்த பையனை பார்க்கணுமே என்று நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும்.
ஆனால் அவர்களுக்கு தெரியும், பெற்றோர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. என்னை பிறந்த பிறகு அப்படித்தான் இருக்கும், யார் முதல்ல பிறந்தது தெரியாது. அதனால் இவள் முதல்ல அந்த கை வெளியில் வந்த உடனே நாங்களும் இப்பொழுது அப்படி பண்ணுறது தான். முதல்ல ஒரு ட்வின்ஸ் வந்த உடனே அது கையில் ஒரு பேண்டு மாதிரி கட்டி விடும், முதல்ல பிறந்த குழந்தை என்பதற்காக, ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு வித்தியாசம் தெரிவதற்காக. அவளும் அப்போ கட்டியிருக்கிறாள். கட்டி துணி அந்த கட்டின உடனே அந்த காய்கள் திரும்ப உள்ளாலே எடுக்கப்பட்டது, அந்த கை உள்ளாலே போய்விட்டு அடுத்தால தலையோட ஒரு பையன் பிறக்கிறான். முதல்ல ஹெட் வருகிறது. சாதாரணமாக ஹெட் முதல்ல வரும், சில நேரங்கள்லேயே புட்டி பாகம் முதல்ல வரும். அப்படி இருந்தால் இப்போல்லாம் சிசேரியன் பண்ணிவிடுவோம். முதல்ல எந்த அப்நார்மலாக என்ன ஒரு பாகம் முதல்ல வந்தாலுமே தலையை தவிர சிசேரியன் பண்ண தான் வழக்கம் இந்த காலத்திலே. அப்போ அவள் அந்த மருத்துவ வச்சு இந்த கை உள்ளாலே எடுக்கப்பட்டது, உள்ளாலே போய்விட்டது. அடுத்தால ஒரு தலையோட ஒரு பையன் பிறக்கிறான். அதுதான் அவனுக்கு பேர் தான் பாரிஸ். ரெண்டாவது இந்த துணி கட்டியிருந்த அவன் பிறக்கிறான், கையில் சிவப்பு துணி கட்டுற பிறகு அவனுடைய பெயர் சேரா. ஆனால் இங்கே நடந்தது என்னென்னு சொன்னால், முதல்ல எல்லோருமே அவள் மருத்துவ வச்சு நினைத்திருப்பாள். அவள் தாய்க்கு தெரியாது எது முதல்ல பிறந்தது எது பிறக்கும் என்று கூட. என்னென்னா அவள் பிரசவையினோடு தொடுத்து கொண்டே இருப்பாள். இந்த மருத்துவ வச்சு டெலிவரி பார்த்து கொண்டு இருப்பாலும் தெரியும் முதல்ல பிறந்த குழந்தை எது என்று சொல்லி. இவனுக்கு கையிலே அந்த துணியை கட்டப்பட்டாலும் பிறந்தது யாருன்னு சொன்னால் பின்னால் இருந்த குழந்தை தான் முதலில் வந்து பிறந்தது. அவன் பிறந்தான். இவனுக்கு சேரா, அவனுக்கு பாரிஸ் என்று 2 பேரில் இடப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் இந்த பார்த்தோம் சொன்னால் 4 பேருக்கு போகிறோம். அந்த முதல்ல சிவப்பு துணியை கட்டின அந்த முதல்ல அந்த கை வெளியில் வந்ததே அவன் முந்தி கொள்வதற்காக முயற்சித்தான். ஆனால் அவனுடைய சித்தம் அதுவல்ல. அவனுடைய கை உள்ளாலே போய்விட்டு பிறந்தது, முதல்ல பிறந்தது அடுத்தல உள்ள பையன்தான் முதலாவதாக பிறக்கிறான், அண்ணனாக பிறக்கிறான். இந்த ஒரு சம்பவம் நமக்கு எதற்காக நம்முடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று இந்த காரியத்தை எடுத்தேன்னு சொன்னால், இந்த பாரிஸ் சேரா ரொம்ப துருதுருப்பானவன். அவன் எல்லாத்திலும் உலகத்திலே பார்க்கிறோம், சிலர் தவறான வழியில் போய் முதல்ல போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட வேண்டும், சில காரியங்கள் செய்துவிடும் என்று பார்க்கிறது போல தான் இவனும் இங்கே நாம் பார்க்கிறோம். முதல்ல கையை நீட்டிவிட்டு, அதற்கு ஆண்டோட சித்தம் யாராலும் மாற்ற முடியாது. முதல்ல வர வேண்டியது 2 அண்ணன் தான். முதல்ல அவன் பின்னாலே இருக்கிறவன் தான் முதல்ல வர வேண்டி இருக்கும்போது அது யாரும் தடை செய்ய முடியாது. அவன் முதல்ல பிறக்கிறான். ஆனால் இவனும் முதல்ல இவனுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வந்தான், முதல்ல உள்ளவன் என்றெல்லாம் சொல்கிற அளவுக்கு அதில் துணியெல்லாம் கட்டிவிடப்பட்டது அவனுக்கு. ஆனால் நடந்தது அவன் தான் 2ஆவதாக பிறக்கிறான். அதுபோல் தான் நாம் கூட பல நேரங்களிலே நான் நினைப்போம், நம்மை விட எல்லோரும் நன்றாக நம்மை நன்றாக படித்திருக்கிறார்களே, வேலை பார்க்கிற இடத்தில் கூட பார்த்தால் அவர்கள் நாம் என்னதான் நல்ல காரியங்களை செய்தால் கூட அவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் மற்ற சிலர் செய்யும்போது அது பெரிதாக அங்கே உள்ள சூப்பர்வைசர் ஆனாலும் சரி, கம்பெனியோ எந்த இடத்திலானாலும் பிரின்சிபலோ யாராக இருந்தாலும் சரி, சிலர் செய்வதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே நன்றாக செய்வதில்லை. சிலர் அவருடைய தோற்றத்தினாலோ அல்லது அவருடைய சமுதாயத்தினோட தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது குடும்பம் பெரிதாக இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் செய்வது பெரிதாக தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நாம் நிலைத்திருக்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது இவன் சும்மா இருக்கவில்லை. அவருடைய சிறு பிள்ளைகள் தான் அதாவது முயற்சி பண்ணி ஒன்றும் பண்ணவில்லை. ஆனால் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எந்த காரியமாக இருந்தாலும் கிடைப்பது வரைக்கும் தொடர்ச்சியாக நாம் அதில் பர்சிஸ்டண்டாக நாம் எந்த காரியம் பண்ணாலும் அதை செய்ய வேண்டும். சேரா முந்தி கொண்டு அதை வாங்கி விடலாம், முதல் பேரான குமாரனாக நான் பிறந்து விடலாம் என்று பார்த்தாலும் என்னால் முடியவில்லை. இந்த ஜன்ம வரலாறையும் பார்த்தோம்னு சொன்னால், இந்த அந்த பாரிஸுடைய வம்சத்திலே வந்தது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வரிசையான பார்த்தோம்னு சொன்னால் சல்மோன், போசேப்பேட் அப்படிலாம் வரும்போது இங்கே சேராவை பற்றி சொல்லவில்லை. இந்த பாரிஸுடைய அவனுடைய சந்ததியிலே வந்து பிறந்தவர் தான், அப்படி வந்து பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். ஒருவேளை அப்படி ஒரு பின்தங்கிய நிலைமையாக நாம் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக யார் சமுதாயத்திலே யார் வெறுக்கிறார்களோ, ஒன்றுக்கு உதவாதன்னு தள்ளுகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் உயர்த்துவார். இந்த சேராவை இன்னும் பார்த்தோம்னு சொன்னால், யோசுவா புத்தகத்தில் பார்க்கும்போது அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வந்தார்கள், இன்னும் எரிகோ எல்லாம் தகர்த்தார்கள். ஆனால் ஆய்க்கு வரும்போது ஜெயிக்க முடியவில்லை. யோசுவாவுடைய ஜனங்களும் அதை மேற்கொள்ள முடியவில்லை. அப்படி யோசுவா படுத்து விட்டார். அவருடைய முகம் குப்புற விழுந்து படுத்திருக்காங்க, ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி. அங்கே ஒரு தகாத ஒரு காரியம் நடந்தது. என்னன்னு சொன்னால், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாதோ எடுத்துக்கொள்ள போகக்கூடாதோ, பாபிலோனிய சால்வை, இன்னும் நேர்த்தியான வெள்ளி சேக்கல் போலம் எல்லாவற்றையும் அங்கே ஒருவன் எடுத்துக்கொண்டு வந்து அவன் தங்கியிருந்த கூடாத்து அடியில் பூமிக்கு அடியில் புதைத்து வைத்திருந்தான். அதை அவர்கள் சீட்டு போட்டு எடுத்து பார்க்கும்போது அது யார் என்று சொன்னால், இந்த சேராவின் வம்சத்திலே வந்த ஆகான் என்று சொல்லக்கூடியவன் தான் அந்த ஒரு தகாத காரியத்தை செய்தது.
இதை பார்க்கும்போது இவருடைய அந்த குடும்பமாகவே நான் பார்த்தோம்னு சொன்னால் இவர்களுக்கு அந்த ஒரு மற்றவங்களை ஏமாத்துறது, களவு செய்கிறது, எதையாவது செய்து நாம் முதல்ல பெரிய பேர் எடுத்துட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அந்த இப்படி இந்த சேராவுடைய டைப் ஆஃப் அந்த குணங்களை பார்த்தோம்னு சொன்னால் சீக்கிரமாக கையை வெளியிலே நீட்டி முதல்லே உள்ள இப்போ முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முதற் பேரான குமாரனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிடும் என்று சொல்லி இருந்த போல தான் மக்களையும் பார்க்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாவற்றிலையும் தான் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி தவறான வழியிலே போய் அவள் செய்வார்கள். இங்கே சேரா அந்த ஆகான் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஆகானும் இதே சமுதாயத்திலே வந்தவன் தான் என்று பார்க்கிறோம். இந்த சீட்டு சீட்டு போட்டு எடுக்கும்போது ஆகான் சேரா யூதா யூதர கோத்திரத்தில் வந்தவன் சேராவுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஆகான். பிறகு இவனையும் அப்படியே அவன் ஒத்துக்கொண்டான். யோசுவா கேட்ட உடனே ஒத்துக்கொண்ட பிறகு அவனை கொஞ்சு கற்குவியல் அவன் மேலே வைத்து அவன் குடும்பத்தையும் அப்படியே கற்குவியலாக கரெக்டெல்லாம் குவித்தவர்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டது என்று நாம் யோசுவா புத்தகத்திலே படிக்கிறோம். பார்க்கும்போது அந்த சேரா என்று சொல்லும்போது அப்படித்தான் அந்த சீக்கிரமாக ஈஸியாக நாம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறது. பாரேஸ் பார்க்கும்போது அப்படி இல்லை. பாரேஸ் இன்னும் இவர் ரூத் புஸ்தகத்தில் பார்க்கும்போது கூட அவருடைய பெயர் வருகிறது. பாரேஸ் ரூத் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை பார்த்தோம்னு சொன்னால் அங்கே 12வது வசனத்தில் இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளிச்சை பெற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவுள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு காரியமாக இருந்த பேரேஸ் ஆசீர்பட்ட ஒரு சந்ததி என்பதற்காக தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவுது என்று நாம் இங்கே படிக்கிறோம். என்று பார்க்கும்போது சேராவையும் பாரேஸையும் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே பாரேஸ் ஆனால் சும்மா இருக்கவில்லை. அவனும் பின்னாடி அவன் முயற்சி செய்து டெலிவரியிலே முயற்சி தான் இல்லை, மற்றபடி உலக பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி சும்மா இருக்காதபடி தனக்கு எப்படியாவது அவர்கள் தானே முன்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவன் தானே ஓடிக்கொண்டிருக்கிறான், நான் எப்படி அவனை ஜெயிக்க முடியுமா என்ற ஒரு இது வராதபடி பின்னாடி இருந்தது முன்னாடி இருந்தது பார்க்கும்போது அதான் நாம் இருக்கின்ற இடத்துலேருந்து அப்படியே இது போதுமே என்று சொல்லி இல்லாதபடி ஒரு ஸ்டெப் முன்னே எடுத்து வைத்தோம்னு சொன்னால் நாம் முன்னேற முடியும் என்பதிலிருந்து அதுக்கு தான் இந்த ஸ்டோரி நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது எந்த எதுவுமே உதவாது என்று நாம் போட முடியாது. யாராக இருந்தாலும் எந்த ஒரு சமுதாயத்தில் மோசமாக இருந்தால் கூட ஆண்டவர் அவரை உயர்த்த நிச்சயமாக முடியும். எப்போதுன்னு சொன்னால் முயற்சி செய்யும்போது எந்த விதமான ஒரு காரியமானாலும் நிச்சயமாக அதற்கு அது ஒரு நாளும் வீண் போவதே கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு டிலே பண்ணியிருந்தாலும் டினேல் ஆகாது. அது நிச்சயமாக அது வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். இன்னும் பார்க்கிற ஏற்பாட்டில் பார்க்கும்போது எப்தா அந்த கிளியத் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு பிறந்தவர் தான். ஆனால் மறுமனையாட்டிக்கு பிறந்தவர் தான் இந்த எப்தா. அவருக்கு மனைவிக்கு பிறந்தவரெல்லாம் இந்த எப்தாவை என்ன பண்ணிவிட்டார்னு சொன்னால், நீ எங்களிடம் நீ சுதந்திரம் கிடையாது, உனக்கு நீ பரஸ்திரி மகன் தானே என்று சொல்லி அவனை வெளியில் அனுப்பிவிடுறாள். இவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ரவுடி கூட்டத்திலே போய் நல்ல ஒரு ட்ரைனிங்லாம் எடுத்துக்கொள்கிறான். யார் வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கு போராட சண்டை போட எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பயிற்சி பெற்று விட்டான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிராக அம்மோனியர் வருகிறார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். இவர்களுக்கு எதிராக நாம் எப்படி போக முடியும் என்று சொல்லி பயப்படுறார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் நினைக்கிறார்கள், எத்தாவை போய் அழைத்து வரலாம் என்று சொல்லி எத்தாவிடம் போய் அழைக்கிறார். நீ எங்களுக்கு நீ தலைவராக போராட வேண்டும், எங்களுக்காக நீ போர் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது அவர் ஓகேன்னு சொல்ல அப்படியே இவர் ஆனால் என்ன பண்ணுறான்னு சொன்னால் மிஸ்பாவில் போய் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். எப்போதுமே நான் ஒரு காரியத்தை நான் தான் செய்கிறேன், என்னால் முடியும் என்று நினைக்காதபடி அவர் ஆண்டவரோட சமூகத்திலே வைத்து எந்த காரியத்தை எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இவர் போய் மிஸ்பாவில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன நடக்குன்னு சொன்னால் அம்மோனியரை இவர் ஜெயித்து வருகிறார் என்று பார்க்கிறோம். மனிதரால் நாம் ஒருவேளை வெறுக்கப்படலாம், இவர் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி பார்க்க அழகு இல்லாமல் இருக்கலாம், கலர் இல்லாமல் இருக்கலாம், பெரிய குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம். யாராக இருந்தாலும் அதிலேயும் நாம் மேலே வர முடியும் என்பதற்கு எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். தவறான வழியிலே போய் நாம் லீடர்ஷிப் எடுத்துவிடலாம் நினைக்காதபடி உண்மையும் உத்தமமாக எந்த வேலையானாலும் அதில் இருந்து நாம் முயற்சி செய்து வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பெரிய இடத்துக்கு நாம் போக முடியும். உதவாது என்று எதையுமே சொல்ல முடியாது. அப்படித்தான் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது உலகத்தில் எதுவுமே உதவாத பொருள் என்று எதுவுமே கிடையாது என்று சொல்லி எடுத்தோடனே ஒரு பையன் சொன்னான், எதுவுமே உதவாதோ பயன் உடையது எல்லாமே பயனுடையதானா, பயன் இல்லாதன்று எதுவுமே உலகத்தில் கிடையாதுன்னு சொன்னோடனே அவர்களுக்கு ஒரு சீன கதையை அந்த டீச்சர் அவனுக்கு சொன்னார்கள். என்னன்னு சொன்னால் ஒரு சீன
புத்த பிஷு அவர் என்ன பண்ணினார் சொன்னால், ஒரு இடத்துக்கு போய்க்கொண்டே இருக்கிறார். போய்க்கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு மரத்தை வெட்டி கொண்டு இருக்கிறான். மரத்தை வெட்டி கொண்டிருந்த உடனே அந்த அதில் பக்கத்திலே ஒரு மரம் இருந்தது. கோணல்மாக இருந்தது, நேராக இல்லை. அவர் அந்த முனிவர் இவரிட கேட்டால், அந்த அந்த மரத்தை வெட்டி கொண்டு இருந்தவனை கேட்டால், ஏன் இந்த மரத்தை மட்டும் வெட்டாமல் விட்டுவிட்டிருக்கிறேன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், இது வெட்டினாலும் ஒன்றுக்கும் உதவாது, வளைந்து இருக்குது, கோணலுமாக இருக்கிறது, அதை வெட்டினாலும் எதற்கும் உதவாது என்று சொன்ன உடனே அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். என்னன்னு சொன்னால், இப்படி இந்த ஒரு பலகீனம் இதில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அது வாழ முடிகிறதே, மற்ற மரங்களெல்லாம் வெட்டி அழிக்கிறார்களே, அந்த மரத்தை அழிக்கவில்லை என்று சொன்னால் இதுக்கு ஒரு கோணல் இருப்பதனால தானே. இப்போ நமக்கு பலகீனங்கள் இருக்கும்போது அந்த பலகீனம் கூட நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அந்த கதையை டீச்சர் அந்த கிளாஸில் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவனுக்கு அது புரியவில்லை. அது எப்படி அதே உதவாது என்று இருக்கும்போது பிறகு இருக்கிறது பயனுள்ளது என்று சொல்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அவன் அடுத்த நாள் டீச்சர் அந்த மாணவனை ஈவினிங் வா, இங்கே ஒரு மாணவர் தங்குகின்ற அந்த விடுதிக்கு இவனை அழைத்து கொண்டு சென்றார்கள். அங்கே போன உடனே நிறைய விறகு கட்டைகள் எல்லாம் ஹாஸ்டல் கிச்சனுக்கு பின்னாலே இருந்தது. உடனே இவர் என்ன சொன்னால் கோடரிகளுடைய இந்த கோடரியை மட்டும் கையில் கொடுத்து இந்த மரத்தை இந்த மரத்துண்டுகளை எல்லாம் வெட்டி போடுன்னு சொன்ன உடனே அவன் முகத்தை பார்க்கிறான், அது எப்படி இதை வைத்து வெட்ட முடியும் என்று. உடனே இது எப்படி முடியாது டீச்சர் சொல்லிவிட்டான். திரும்ப அவருக்கு அந்த கம்பை மட்டும் தனியாக எடுத்து, இந்த கம்பை வைத்து நீ இந்த மரத்தையெல்லாம் வெட்டு, இந்த மரத்துண்டெல்லாம் வெட்டி கொடு எரிப்பதற்காக கொடுன்னு சொன்னேன். அவன் திரும்ப பார்த்தா இவங்கெல்லாம் பைத்தியம் பிடித்திருக்கிறார், எப்படி அதை வெட்ட முடியும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் அதை கனெக்ட் பண்ணி கோடரையும் அந்த மரத்துண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி கொடுத்து இதை வைத்து நீ இப்பொழுது துண்டலாக முறித்து போடு என்று சொன்ன உடனே அவன் முறித்தான். அப்போ சொன்னார்கள் அவர்கள் தனித்தனியாக. அதனால் எல்லாமே தேவை, அந்த கோடரியும் தேவை, அந்த கம்பும் தேவை. அது இல்லை என்று சொன்னால் ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் உன்னால் ரெண்டும் சேர்ந்து இருந்தால்தான் உனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த உலகத்திலே எதுவுமே பிரயோஜனம் இல்லாதது எதுவுமே கிடையாது என்று எல்லாமே பிரயோஜனமானதான் என்று அவர்கள் சொன்னார்களாம். இப்போ நம்ம நினைக்கலாம், நமக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லாதவர்களாக நம்ம இருக்கின்றோமே, என்ன எப்படி வாழ்க்கையில் முன்னேறோம் அப்படின்னு, குடும்பம் எவ்வளவு எளிதால் நினைக்கலாம். அப்படி அல்ல, நான் முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த பாரிசி போல் நான் முதல் ரெண்டாவதாக வர்றதாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், இவனே முதல்ல வர்றதற்கு ஆண்டவர் கிருபை செய்தது போல் நிச்சயமாக நாம் முன்னேறி செல்ல முடியும். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எப்படி அவர்கள் சிறு பிராயத்திலே அவர்கள் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் தான் அவர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து மேலே வர வேண்டும் என்று சொல்லி அவர்களெல்லாம் முன்னேறி வந்தது. மகாத்மா காந்தியில் எடுத்து பார்த்தால் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருந்தார், வேலை நிமித்தம் இன்னும் கொஞ்சம் பணம்லாம் சேகரிக்கலாம் என்று அங்கே போனால் அங்கே இவரை 3வது சிட்டிசனாக தான் இவரை ட்ரீட் பண்ணினார்கள். இவருக்கு எந்த ஒரு உரிமையும் அங்கே கிடையாது. ட்ரெயின்லேயே ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தால் கூட நீ கருப்பினத்தை சாதம் தானே பல முறைகளிலே அவரை பல வேளைகளிலே அந்த ட்ரெயின்லேயே பிரயாணம் பண்ண விடாதபடி தூக்கி ஏந்திருக்கிறார்கள். இன்னும் அவர் தலையிலே அந்த ஒரு பாகையை வைத்து கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது, கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீ இதை வைக்கக்கூடாது என்று சொல்லி அப்படி வைத்திருந்தால் இங்கே நீ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது என்று சொன்னாலாம். இப்படி அவருடைய வாழ்க்கையிலேயே பல கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் பார்த்து தான் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல எந்த ஒரு மனதிலே எண்ணங்கள் வந்தது என்று சொன்னால் இப்படித்தானே அடிமைத்தனமாக வைத்திருக்கிறான்னு சொல்லி அப்படி ஒரு காரணத்தினால்தான் மகாத்மா காந்தி பெரிய ஒரு லீடராக வர முடிந்தது. இன்னும் மார்ட்டின் லூதர் கிங் அவரை பார்த்தோம்னு சொன்னால் கருப்பினர்களுக்கு எந்த அளவுக்கு அமெரிக்காவிலே பிரச்சனை கொடுத்தார்களோ அதை எல்லாம் அவர் பார்த்து கொண்டு தான் அவ்வளோ போராடி அவரெல்லாம் வென்றது. இன்னும் பார்க்கும்போது அம்பேத்கரை பார்த்தோம்னு சொன்னால் அவரும் அதுபோல தான் தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்தார் என்பதற்காக அவர் சிறு வயதிலேயே ஸ்கூல்லேயே அவர் எல்லா பிள்ளைகள் கூட உட்கார்ந்து அவர் படிக்க முடியாது. தண்ணீர் கூட அந்த டம்ளர் எடுத்து அவர் குடிக்கக்கூடாது, அப்படி அவர் விடுவார்கள், இவர் கையை வைத்து ஏந்து தான் குடிக்க வேண்டும். இன்னும் இப்படி ஒரு முறை கூட அவருடைய சகோதரர் தகப்பனாரை பார்க்க மாட்டு வண்டியில் போய்கொண்டு இருக்கும்போது அந்த மாட்டு வண்டிக்காரர் ஹிஸ்டரி எடுத்துருக்காரு, எங்கே உள்ளவன் என்னெல்லாம் கேட்ட உடனே மாட்டு வண்டிக்காரன் தெரிந்து விட்டது இவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவன் சொன்ன உடனே அதை தொட்டால் கூட அந்த வண்டி கூட அது அசிங்கமாகிவிடும் என்று அந்த நினைப்பிலே அப்படியே வண்டியை அவரை வண்டியிலிருந்து தள்ளி விட்டாராம். தள்ளின்னு சொன்னால் சரித்து விட்டாராம். இதுதான் இவருக்கு இப்படிப்பட்ட இப்படிலாம் போய்கிட்டு இருந்தால் எப்படி நம்முடைய சமுதாயம் மேலே வர முடியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களெல்லாம் அனுபவித்த பின்னாலே இவர் சட்ட மீதியாக வர முடியுதுன்னு சொன்னால் அவருடைய நிலைமைக்கு வரவே முடியாது. ஆனால் பலருடைய உதவி, கல்விக்காக பல உதவி செய்தார்கள். எப்பொழுதுன்னு சொன்னாலும் முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக பல உதவிகள் பல இடங்களிலிருந்து ஆண்டவர் எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு உதவிகளை செய்வார். இந்த நாளில் நாம் பார்த்த அந்த காரியமானது பாரிஸ் சேரா இவருடைய விஷயங்களை பார்க்கும்போது அவன் சேரா எப்படியாவது முந்தி
ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று முயற்சித்தான். ஆனால் பாரிஸ் சும்மா இருக்கவில்லை. அவனை முதல் குழந்தையாக பிறக்கணும்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பாடுகளையும் கடந்து செல்லலாம், எப்படி நாம் முன்னேற முடியும் எப்படி என்று சொல்லி இருந்த இடத்துல இருந்துவிட்டோம் சொன்னால் நிச்சயமாக நாம் போய் இலக்கை அடைய முடியாது. எல்லோருமே கஷ்டப்பட்டு தான் வந்தவர்கள். பெரிய பெரிய இன்னும் கூட அநேக தலைவர்களையும் பெரிய ஆட்களெல்லாம் பார்த்தோம் சொன்னால் அவர்கள் பட்ட கஷ்டங்களை நாம் கொஞ்சம் கூட இந்த கஷ்டங்களை நாம் அனுபவித்திருக்க மாட்டோம். ஆனால் அவர்களெல்லாம் மேல் நிலைமைக்கு எப்படி வந்தார்கள் சொன்னால் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அடிச்சோடாக எடுத்து அடுத்த ஒரு படியாக எடுத்து வந்தனால்தான் அவள் பெரிய பெரிய நிலைமைக்கு இன்றைக்கு நமக்கு அவள் பாடமாக திகழ்கிறாள் என்று சொன்னால் அவளுடைய அந்த ஒரு முயற்சி, விடாமுயற்சி, தன்னை பற்றியுள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாதபடி முன்னேறி சென்ற ஒரு காரணத்தினால்தான். எனவே பார்த்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால்தான் நான் முன்னேறி செல்ல முடியுமே தவிர அப்படியே நம்ம அமைதியாக போய் கொண்டிருந்தோம் சொன்னால் நிச்சயமாக பெரிய பெரிய பொசிஷனுக்கு நம்ம வர முடியாது. படிப்பிலே எனக்கு முடியவில்லையே, அப்பா அம்மா படிக்கவில்லையே, நான் எப்படி வர முடியும்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் வரும்போது உங்களை ஸ்கூல்லையே சில டீச்சர்ஸே முன் வந்து உங்களுக்கு சில உதவிகளை செய்வார்கள், அவர் வேறு யாரிடம் சொல்லாத செய்வார்கள். ஆனால் நீங்கள் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முடியல எல்லாமே நினைத்து இருந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தோம் சொன்னால் நிச்சயமாக அடியெடுத்து வைக்கவே முடியாது. எப்படி இந்த எப்தாவை கூட அப்படி தான் ஒன்றுக்கு உதவான்னு சொல்லலாம் விரட்டி விட்டார்கள். அந்த ஏற்ற வழியில் அவன் தான் வந்து அம்மனியருக்கு எதிராக வந்து போராடி அம்மனியருக்கு இஸ்ரவேலரை மீட்டு கொடுத்தான் என்று சொன்னால் அவனுக்கு முயற்சி சும்மா இருக்கவில்லை. ரவுடிகளாக இருந்தாலும் சரி அவன் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ண தான். இந்த ஜனங்களுக்கு அவனுடைய எதிர்த்து போராட ஒரு சக்தி இல்லை. ஆனால் அவனும் போராடி உள்ள மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக மிஸ்பாவிலே போய் அவன் ஜெபம் பண்ணான் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நாம் ஜெபத்திலேயும் அவருடைய ஒத்தாசையோடு ஒருவேளை நாம் நினைத்து எதிர்பார்த்தது உடனே வராமல் இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் அது வேண்டாம் என்று சொல்கிறார், தரமாட்டேன்னு சொல்கிறார், நல்ல நம்மை கூட சோத்து பார்ப்பார். கொஞ்சம் டைம் கொடுத்து அதற்கான உழைக்க வேண்டும். உழைக்கும் போது நிச்சயமாக நமக்கு நம்முடைய முயற்சியை பார்த்து ஆண்டவர் ஏற்ற வெளியிலே நம்ம உயர்த்துவார் என்பதில் இந்த மனசந்தை விளக்கத்துக்கு அமைச்ச செய்தியை ஆசிரியராக ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலேயும் அப்பா நீர் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. நம்முடைய வம்ச வரலாறுலே அந்த பாரிசையும் சேராம் பார்த்தோம். இந்த பாரிசை பற்றி எப்படி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அவரை பற்றி நாம் பார்த்தோம். சுவாமி முயற்சி பண்ணி முதல்ல வந்து விடலாம் என்று சொல்லி அந்த ஒரு சேரா கை முதல்ல வந்தது. ஆனால் அந்த கை உள்ளாலே போய்விட்ட பிறகு அந்த ரெண்டாவது உள்ள பிறக்கக்கூடியதாக இருந்த அந்த பாரிஸ் முதலில் பிறந்தது நாம் பார்க்கிறோம். ஒரு சிறிய ஒரு சம்பவமாக இருந்தாலும் இது எங்களுக்கு வாழ்க்கைக்கு பல பாடங்கள் இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். சுவாமி அந்த வேதாத்தில் ஒவ்வொரு சரித்திரமும் ஒவ்வொரு ஸ்டோரியும் எங்களுக்கு வாழ்க்கையிலே நாங்கள் அதை அந்த முறையிலே நாங்கள் ஆராய்ந்து அதை படித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்குது. வேதாமத்தை எங்கள் ஆராய்ந்து படித்து அதிலிருந்து பல கருத்துக்களை நாங்கள் எடுத்து எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவாமி நல்ல முறையில் நாங்கள் ஓட வேண்டும். அப்போ பவுலடிகளை பார்க்கிறோம், அவருக்கு வராத கஷ்டங்கள் கிடையாது. ஆனால் நான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்கிறார். அவர் கிரீடத்தை பெறுவதற்கு அவர் பட்ட கஷ்டங்கள் அவரை போல யாருமே நாங்கள் கஷ்டத்தை அனுபவித்திருக்க முடியாது. என்றாலும் அவரே ஜீவ கிரீடத்தை பெறுவது தகுதியுள்ளவராக அவரை மாற்றிக்கொண்டான்னு சொன்னால் நாங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே எது பெரிய பெரிய தடைகள் எல்லாம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்களாகவே முயற்சி பண்ணாத இப்படி வந்து பாவத்தில் எப்படி மிஸ்பாவில் வந்து ஜபித்து அவர் அந்த போருக்கு போனாரோ அதுபோல் நாங்களும் வந்து உமக்கு முன்னிடம் கொடுத்து பாத்தில் வைத்து நாங்கள் செய்யும்போது நிச்சயமாக எங்களை வெற்றியை தருவீர். மற்றவர்களுக்கு நாம் பயப்பட எங்களுக்கு முன்னாடி போகின்றவர்களை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சுவாமி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிக்கணமாய் மேலும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.